வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. டெல்லி காவல்துறையின் 79வது நிறுவன தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர், வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை 80% குறைந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த பகுதிகள் வன்முறையிலிருந்து முற்றிலும் விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் கூறினார். முதல் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு இந்தியாதான் சரியான இடம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு ஒரு சில சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் மொத்த உலகிற்கும் பயன்பட வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் பிப்ரவரி 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கபடி விளையாட்டு பயிற்சி வீரர்களுக்கான சேர்க்கை நடைபெறும் என்று இந்திய விளையாட்டு ஆணையத்தின் புதுச்சேரி துணை இயக்குநர் ஸ்வேதா விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம், தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் தகுதியுள்ள விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுச்சேரியில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் வானொலி, பத்திரிகை செய்தி மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஷூட்டிங் பால் விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி அணி வீரர்கள் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கத்தையும், ஜூனியர் பிரிவில் 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று டெல்லியில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.